ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், நீங்கள் டிடிவி தினகரனுடைய நேற்றைய பேட்டியை பார்த்திருப்பீர்கள் சார். ஏதோ ஒரு வகையில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை கொடுப்பதற்கான அரசியல் காய் நகர்த்தல்கள் நடந்துட்டு இருக்கா சார், இல்லை என்ன? இந்த விலகலை எப்படி பார்க்கலாம் சார்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. திரு டிடிவி தினகரன் அவரை பற்றி பிறகு பேசலாம் என்று கருதுகிறேன். சரி, முதல்ல திரு செங்கோட்டையன் அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவர் நாளைக்கு அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பிரஸ்ஸை மீட் பண்ண போகின்றேன், எல்லாரையும் பார்த்து பேச போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்துக்கின்றால், ஐ திங்க் மச் ஆட் அபவுட் நத்திங் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. ஏனென்றால் அவருக்கு ஒரு பெரிய தைரியசாலிலாம் கிடையாது சார். அவர் தைரியம் எல்லாம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒரு தடாலடி முடிவெல்லாம் எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இல்லை. ஆனால் அவர் திருமதி சசிகலா அம்மையாரை சந்தித்து அடிக்கடி பேசுகின்றார் அப்படிங்கிற மாதிரி செய்தி வருகிறது. அதே போல டிடிவி தினகரனுடையும் தொடர்பில் இருக்கின்றார், திரு ஓபிஎஸ் அவர்களிடமும் தொடர்பில் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதெல்லாம் கேள்விப்படுகின்றோம். ஆகவே இவர்களெல்லாம் ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுதான் அதிமுக தொண்டர்களுடைய விருப்பம் அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லலாம். அது முன்னாடியே கூட பல முறை பேசியிருக்கின்றார், எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு. ஒரு 6 மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், அவங்க எல்லாம் கூட போய் திரு எடப்பாடி அவர்களை நேராகவே பார்த்து இந்த மாதிரி விண்ணப்பங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதற்கு பிறகு ஒன்றும் நடக்கலைங்கிறது தெரியும். ஆனால் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த மூவ் பெருசா ஒன்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏடிஎம்கே அப்படின்னு நான் நம்பல. ஓகே, புரியுது. ஒன்று. ரெண்டாவதாக டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு ஒரு பத்திரிகையிலையும் வந்திருக்கிறது. நீங்க நேற்று சொன்னது போல அவருடைய தொலைக்காட்சியில் பேட்டி அளித்தது. அவரெல்லாம் ரொம்ப இக்னோர் பண்றாங்க அல்லது அவமானப்படுத்துகின்ற வகையிலே அவரை ட்ரீட் பண்றாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தா அல்லது திரு ஷா போன்றவர்கள் வந்தாங்கன்னா அவரை பார்க்கறது கூட ஒரு அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னா, அப்புறம் அழையாத வீட்டுக்கு விருந்தாளி என்ற வகையில அவர் எதற்காக போனோம்? அதே நிலைமை தான் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும். எத்தனையோ ஐ திங்க் அவர் தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டு என்டிஏல இருக்கேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கும்பிடு போட்டு எல்லாருக்கும் அப்படின்னு நெளிஞ்சு உடஞ்சி எல்லாம் பண்ணி பார்த்தார். ஆனால் அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கல. அப்படின்னா அவருக்கும் சரி அவருடைய ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய வெறுப்பு தான் என்டிஏ மேல வருகின்றது. ஆகவே இது இப்படியே தொடர்ந்து இப்ப செல்லுமே ஆனால் இவங்க திருமதி சசிகலா அம்மையாரோட ஸ்டேட்மெண்ட் அதையும் நாம பார்க்கணும். சமீபத்தில் ஒரு 4-5 நாள் முன்னாடி வந்தது. அதுல கொஞ்சம் ஒரு டெட்லைனே கொடுத்துருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாரும் ஒன்னா இருக்கணும், இந்த கட்சியை 100 வருஷம் அப்படியே தொடர்ந்து இருக்கணும், அது சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்லது தான். அது ஆக்சுவலா ஏடிஎம்கேங்கிற கட்சினா அழியக்கூடாது, அந்த கட்சி தொடர்ந்து பயணிக்க வேண்டும், அது ஒன்று ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும். ஆனால் தனிப்பட்ட ஒரு வேண்டுதல் வேண்டாமை அவங்களெல்லாம் வச்சுட்டு அந்த கட்சியை பல பேர் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் அரிப்பது போல அரித்து கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதுக்கு அந்த கட்சி இல்லாட்டாலும் பரவாயில்ல, நமக்கு ஏதாவது புனர்ஜென்ம வாழ்வு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களாம் ஃபீல் பண்ற மாதிரி தோன்றது. இந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்ப, திரு இபிஎஸ் அவருடைய தைரியத்தை நான் பாராட்டுகின்றேன். கம் வாட்மே என்ன வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், யார் வேணாலும் போகட்டும், நான் என்னுடைய குறிக்கோளில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கின்றேன். யார் இருந்தாலும் இருக்கட்டும், இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து பயணிப்பேன், நான் மக்களிடம் கொண்டு என்னுடைய கருத்துக்களை சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த துணிவை நான் நிச்சயமாக பாராட்டுகின்றேன். ஆகவே இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட், இவங்களுடைய அபிப்பிராயங்கள்லாம் பெருசா நிறைய இந்த டாபிக்கை பத்தி பல தொலைக்காட்சிகளை பேசியிருக்காங்க. அவங்களாம் ஒரே உணர்ச்சிகரமாக ஒரே ஆகா ஊகுன்னு பேசுறாங்க, யதார்த்தத்தை பேசுவதாக எனக்கு தெரியல. ஆகவே
திரு இபிஎஸ் அவர்கள் அவருடைய பாணியில் அவர் செல்லுகின்றார். சசிகலா அம்மையார் அவங்களுடைய உண்மையான உள்ளக்கிடக்கை எடுத்துரைக்கின்றார். ஓபிஎஸ் அவருடைய இயலாமையை வெளிப்படுத்தி நான் என்டிஏல இல்லைங்கிறார். அதே போல டிடிவி தினகரன் எனக்கு அவமானத்தை தருகின்றார்கள், ஆகவே நான் எதற்கு அங்க இருக்கணும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்றார். இதெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே பிஜேபி இல்லை அப்படிங்கிறதான். அவங்களுக்கு யார் இருந்தா நாம எப்படி வேணாலும் ஏதோ ஒரு வகையிலே நாம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மனக்கோட்டை கட்டுகின்றார்கள், மனப்பால் குடிக்கின்றார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனால இது நான் நாளைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த செங்கோட்டையனுடைய இன்டர்வியூ அப்படின்னு நான் நினைக்கல சார். ஓகே சார், ஓகே.